சுய இன்பம் மன அழுத்தத்தை ஏற்படுத்துமா? சுய இன்பம் தவறானது என்று நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளதால், இந்த பழக்கத்தில் ஈடுபடுவது ஒரு சிலருக்கு மன அழுத்தத்தை தரலாம். அதே நேரத்தில் தற்போதும் சுய இன்பம் தொடர்பாக பல தவறான தகவல்கள் உலவுகின்றன என்று அவர் கூறுகிறார். சுய இன்பம் செய்தால் சிறிது சோர்வு ஏற்படும் என்பது உண்மைதான். ஆனால், ஆண்மையை இழந்து விடுவோம் என்பதெல்லாம் கட்டுக்கதைதான். சுய இன்பம் தொடர்பாக பல கட்டுக்கதைகள் உலா வருவதற்கு முக்கிய காரணம் நவீன மருத்துவம் பயின்றவர்கள் இது தொடர்பாக பெரியளவில் வெளிப்படையாக பேசாததுதான். இதனால், யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் என்ற நிலை ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். பாலியல் கல்வி அவசியம் என்றும் மருத்துவர் டி.வி. அசோகன் வலியுறுத்துகிறார். சுய இன்பம் குறித்து பேசும்போது அது தொடர்பான பாலியல் விஷயங்கள் அனைத்தையும் வெளிப்படையாக வைக்க வேண்டும். பள்ளிகளில் பாலியல் கல்வியை கொண்டு வருவது அவசியம். தற்போது இணையத்தில் அனைத்துமே கொட்டிக் கிடக்கிறது. இதில் சரியானது எது, தவறானது எது என்பதை தேர்வு செய்வதில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களிடையே தெளிவான நிலை இல்லை. எனவே, இது தொடர்பான கல்வி அவசியம். ஒருவேளை சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றால், இணையத்தில் தவறாக கற்பிக்க பலர் இருக்கின்றனர், என்றார். உடல் கிளர்ச்சிக்காக சுய இன்பம் செய்வதில் தவறு இல்லை. ஆனால், கட்டாய சுய இன்ப பழக்கம் என்பது தவறானது என்றும் மருத்துவர் டி.வி. அசோகன் கூறுகிறார். வேதனை, மகிழ்ச்சி, வெறுப்பு என எந்த மனநிலையில் இருந்தாலும் சுய இன்பத்தில் ஈடுபடுவது, தூக்கம் வரவேண்டும் என்பதற்காக சுய இன்பத்தில் ஈடுபடுவது போன்றவை பிரச்சினை ஆகிறது. இது பழக்கத்திற்கு அடிமையாதல் போன்ற நிலைக்கு தள்ளுகிறது. அளவுக்கு அதிகமான எதுவுமே ஆபத்துதான் என அவர் எச்சரிக்கிறார். ஜெயஸ்ரீ ஜோதீஸ்வரனும் இதே கருத்தை கூறுகிறார். உங்களின் தினசரி நடவடிக்கையை பாதிக்காத வரையில் சுய இன்ப பழக்கத்தால் பாதிப்பு இல்லை. மன அழுத்தம், கவலை போன்றவற்றை சரி செய்வதற்கு முயற்சி எடுக்காமல் அவற்றில் இருந்து தற்காலிகமாக நிவாரணம் பெற சுய இன்பம் செய்வது தவறானது, என்கிறார் அவர்.